அழைத்த தேவன். ஹல்லேலூயா. எசாயா 43:1 எப்படி வாசிக்கிறோம்? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவள். ஹல்லேலூயா. ஆமென். நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலே, நான் உன்னை மகிமைப்படுவேன் என்று சொன்ன தேவன் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அவர் மகிமைப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நான் உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். ஹல்லேலூயா. உலகத்துல அநேகர் நம்ம வேண்டாம்னு போயிருக்கலாம், ஆனாலும் நம்மை வேண்டும் என்று சொல்லி, நீ என்னுடையவன் என்று சொல்லி நம்மை வேறு விரித்து அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நல்ல தெய்வத்தை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடி தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஆமென். நம்மை நடத்திடுவார், தடைகள் பாதையிலே, பெருதுன்ப வேளைகளில், தடைகள் பாதையிலே, புது பாதை திறந்திடுவார். இன்று நம்மை நடத்திடுவார். நிறைவேற்றிய வாட்டம் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. நிறைவேற்றிடுவாட்டம் நாமத்தினால் செய்ய முடியாதவைகள் ஒன்றுமில்லை. அக்கினியிலோ சிங்கக்கினியிலோ அக்கினியிலோ அவர் சமூகம் உள்ளதினார் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தங்களை தந்தவர், இந்த வழிகளில் என்னை காப்பவர். இன்று நம்மை நடத்திடுவார், இன்று நம்மை நடத்திடுவார். கடலலை போல் துன்பங்கள் சூழ்ந்தாலும், வியாதியினால் உடல் தளர்ந்தாலும், கடலலை போல் துயரங்கள் சூழ்ந்தாலும், வியாதியினால் உடல் தளர்ந்தால், உந்தன் அருகில் இயேசு வருவார், உந்தன் அருகில் இயேசு வருவார். விசுவாசத்தால் அவரை தொடு, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தங்களை தந்தவர், நம்மை நடத்திடுவார், இன்று நம்மை நடத்திடுவார். வேளைகளில் பதறாமல் இயேசுவை நம்பு, பதறாமல் இயேசுவை நம்பு, புது பாதை திறந்திடுவார். என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தங்களை தந்தவர், உங்கள் வழிகளில் என்னை காப்பவர். இன்றும் நம்மை நடத்திடுவார், இன்றும் நம்மை நடத்திடுவார். நம்மை அழைத்த தெய்வம் அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சாரு,
அவனை பெரிய இனமாக்கி, அல்லேலூயா, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன தேவன் அப்படியே பெருக பண்ணி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபின் தேவன், ஹல்லேலூயா, ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவனாயிருந்து ஒவ்வொரு நாளும் நடத்த நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபுடைய வாழ்க்கையில வனாந்தரமான ஒரு சூழ்நிலை, ஆனால் ஆசீர்வதிக்கிற தெய்வம் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன தேவன் கரம் பிடித்து நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்களை தந்த தேவன், ஹல்லேலூயா, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் வரை நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஈசாக்கின் தேவன், ஹல்லேலூயா, பஞ்ச காலத்துல விதைச்சாலும் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருகிறவர். நம்முடைய காரியங்கள் எத்தனையோ விதமான தடைகளாக இருக்கலாம், ஆனால் பதறாமல் இயேசுவை நம்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை எல்லா பஞ்சங்களையும் நீக்கி செழிப்பை தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். ரெகோபோத் நம்முடைய வாழ்க்கையில உண்டாக தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். 1155வது பாடல், 1155. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவனாயிருந்து நம்மை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வனாந்திரம் வாடாதே மனமே, ஹல்லேலூயா, காடையை அனுப்பிடுவார். ஆமென். வனாந்திரத்துல ஜனங்க எதுக்கு ஆசைப்பட்டாங்க? இறைச்சி சாப்பிடணும். ஆண்டவர் காடையை அனுப்பி அவர்களை போஷித்த தேவன். நீங்க கடந்து வருகிற பாதை வனாந்திரமாக இருக்கலாம், ஆனால் அந்த வனாந்திரத்திலேயும் உங்களுக்கு தேவையானதை, உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய விருப்பங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தண்ணீர் இல்லையோ எண்ணிப்பார், அவரின் நன்மைகள் எத்தனையோ. ஆண்டவர் செய்த, ஆமென், நம்முடைய வாழ்க்கையில செய்யாத நன்மைகளை நினைத்து நம்ம சோர்ந்து போகாமல், தேவன் நம்முடைய வாழ்க்கையை பாராட்டின நன்மைகளை நினைத்து, ஆண்டவர் இந்த கால வேளையை ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் தேவன் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த ஆராதனை வேளையில கலந்து கொண்டிருக்கிறோம்னா அது பெரிய தேவ கிருபை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னை அழைக்கும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைக்கும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், வனாந்திரமோ வாடாதே மனமே, காடை அனுப்பிடுவார். வனாந்திரமோ வாடாதே மனமே, காடை அனுப்பிடுவார். தண்ணீரையோ எண்ணி பரவரி நன்மைகள் எத்தனையோ, தண்ணீரையோ எண்ணி பரவரி நன்மைகள் எத்தனையோ. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னை அழைத்த உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். என்னை அழைத்த உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன், சோதாதே மனமே, இயேசுவை சாத்திடுவார். சோதனை வேளையோ சோதாதே மனமே, இயேசுவை சாத்திடுவார். யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. யோர்தானை கடந்து இயேசுவை பற்றிக்கொள், என்றென்றும் ஜீவிப்பாயே. ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னை அழைக்கும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார்.
தேவனவர் என்னை அழைத்தோ உன்னத வழியில் என்றென்று நடத்திடுவார். என்னை அழைத்தோ உன்னத வழியில் என்றென்று நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன் அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாரே. அல்லேலூயா பாடி இயேசுவை துதித்து அனுதினம் ஜீவிப்பாரே. அவரை சீதா நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவார். அவரை சீதா நித்தமும் செய்ய அவளை கீழ்ப்படிவார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனவர் என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்னை நடத்திடுவார். என்னை அழைத்தும் உன்னத வழியில் என்றென்றும் நடத்திடுவார். ஆபிரகாம் தேவன். ஹalleluya. இந்த உலகத்துல நம்ம எப்படி ஜீவிக்கணுமா? அல்லேலூயா பாடி பாடி ஹalleluya இயேசுவை துதித்து அவருடைய சித்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணுமா? நித்தம் செய்ய கீழ்ப்படிவோம். ஹalleluya. ஆவலா ஹalleluya முக்கியமானது. கீழ்ப்படிவோம், ஆவலா கீழ்ப்படிவோம். ஹalleluya ஹalleluya. இந்த நாளிலே அப்படியாய் கீழ்ப்படிந்து அவருக்குள் மகிழ்ந்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹalleluya. அந்த தெய்வத்தை எல்லையற்ற அன்பினால் நம்மை அழைத்த தெய்வம். ஹalleluya. 244வது பாடல். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணில் அடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பின தேவன். ஹalleluya. அவரை நான் துதிக்க துதிக்க என் வாழ்க்கையில ஆண்டவர் எல்லையற்ற அன்பு பெருகும். ஹalleluya. ஆமென். தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறோம். நமக்கு எந்த பிள்ளைய ரொம்ப பிடிக்கும்னா, எந்த பிள்ளை நம்ம சொன்ன உடனே கீழ்ப்படிதோ அந்த பிள்ளைய நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த பிள்ளைக்கு தேவையானது எல்லாம் கேட்காமலே என்ன பண்ணுவோம்? செய்வோம். ஹalleluya. மற்ற பிள்ளைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைக்கு செய்வோம். ஆனாலும் கீழ்ப்படிகிற பிள்ளைக்கு விசேஷித்த அன்போடு ஹalleluya. ஆமென். அந்த நல்ல தெய்வம் நம்மளும் அப்பாவை புகழ்ந்து புகழ்ந்து பாடும் பொழுது ஆமென் ஆண்டவரும் நம்ம கேட்டதையும் தருவார், கேளாத எல்லா ஆமென் நன்மைகளையும் நமக்கு தர தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya. நம்ம நடக்க முடியாத பாதைகளில நம்மளை தூக்கி சுமந்து வந்த தெய்வம். ஹalleluya. எத்தனை பாதைகள் இந்த 7வது மாதம் வரை நம்ம வந்திருக்கிறோம். எத்தனையோ பாதைகள் நம்மளால கடந்து வர முடியாம கஷ்டத்தோட கண்ணீரோட அழுகையோட நம்ம கடந்து வந்திருக்கிறோம். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் விலகாம நம்மளை கரம் பிடிச்சு ஹalleluya தோள்களில தூக்கி சுமந்து நம்மளை நடத்தி வந்தாரே. ஹalleluya. அன்பிற்கு இணையது ஒன்றுமே காணேன், உண்மையாய் உணர்வதற்கு ஒரு இருதயம். ஆமென். இன்னைக்கு அநேகர் அந்த அன்பை உணர்ந்தாங்கன்னா நம்மளுடைய தேவாலயமே பத்தாது. ஹalleluya. ஆமென். இன்னைக்கு உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தந்து நம்மை நடத்துவாராக. திறந்தருளும் என் மனக்கண்களை இப்பூமியில் வேறொரு விருப்பமில்லை என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமாக. புழுதியில் இருந்து நம்மளை தூக்கி எடுத்தாரே, நறுமணம் நல்கும் மலராக மாற்றின தேவன். ஹalleluya. ஆமென். எல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார், எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். எல்லையற்ற அன்பினாலே எண்ணிலடங்கா நன்மைகளாலே என்னை நிரப்பினார். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெம்பீரிப்பேன். Hallelujah, 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 hallelujah. நீ செய்த நன்மைகள் ஒவ்வொரு
நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். Alleluia, 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 ஒன்றுமே தானே உண்மையாய் உணர ஒளியம் தானே மண்ணிற்கு இணையேது ஒன்றுமே காணே உண்மையாய் உணர ஒளியம் தாரும் திறந்தாரும் என் மனக்கண்களை திறந்தாரும் என் Alleluia, 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 Alleluia. நறுமணம் நல்கும் நல்மலராக்கினீர். நறுமணம் நல்கும் நல்மலராக்கினீர். உம் கல்வாரி அன்பொன்று மாற்றியதே. உம் கல்வாரி அன்பொன்று மாற்றியதே. என் சுயமீது உந்தன் சித்தம் செய்வேன். என் சுயமீது உந்தன் சித்தம் செய்வேன். Alleluia, Alleluia, ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். நீ செய்த நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணி நித்தமும் உம்மை நான் துதித்திடுவேன். இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? இதற்கீடாக நான் என்ன செய்வேன்? என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். என் ஜீவனை பலியாக படைக்கின்றேன் நான். Alleluia, 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 நறுமணம் நல்கும் நல்மலராக்கினீர். துதியில் இருந்தென்னை நல்மலராக்கினீர். உம் கல்வாரி அன்பொன்று மாற்றியதே. உம் கல்வாரி அன்பொன்று மாற்றியதே. என் சுயமேலுக்கு உந்தன் சித்தம் செய்வேன். என் சுயமேலுக்கு உந்தன் சித்தம் செய்வேன். Alleluia, Alleluia. இல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். என் இலக்கான நன்மைகளாலே என்னை நிரப்பினார். இல்லையற்ற அன்பினாலே என்னை அழைத்தார். என் இலக்கான நன்மைகளாலே என்னை நிரப்பினார். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெட்டியிருப்பேன். துதிப்பேன், போற்றுவேன், பாடுவேன், கெட்டியிருப்பேன். Alleluia, 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 Alleluia.
ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. நம்மளை எல்லையற்ற அன்பினால் அழைத்த தெய்வம் நம்மளை புது பெயர் சொல்லி, அல்லேலூயா, புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஆமென். நாற்றம் எடுத்த நம்முடைய வாழ்க்கையை நறுமணமாய் மாற்றின தேவன். அல்லேலூயா. ஆமென். தரித்திரமான ஒரு நிலைமையில் இருந்த நம்மை ஐஸ்வர்யமாய் மாற்றின தேவன். அல்லேலூயா. பெருமை எல்லாம் நிறைவாக்குகிற தேவன். அல்லேலூயா. புது நாமத்தினால் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நாம் அழைக்கப்பட தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. அல்லேலூயா. 3014வது பாடல பாடி நம்ம ஆண்டவரை ஆமென் கர்த்தர் தரும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. 3014. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் நம்மை எதிர்த்து நிற்பது இல்லை. ஒரு வழியாக ஓடுவார். புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உன்னை நிற்பதில்லை, நிற்பதே இல்லை. ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். ஒரு வழியாய் வருபவர்கள் பல வழியாய் மறைவார்கள். புகழ்ச்சியாக மேன்மையாக உன்னை உயர்த்திடுவார். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு மோசேயோடு இருந்தது போல் உன்னோடு விலகிட மாட்டார். திருப்பலிவாய் கல்பழிவார் வல்லமையாய் எழுப்பிடுவார். திருப்பலிவாய் கல்பழிவார் வல்லமையாய் எழுப்பிடுவார். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். கர்த்தர் தரும் புது நாமத்தால் அழைக்கப்படுவார். கர்த்தர் தரும் அபிஷேகம் மேன்மைப்படுத்தும். தந்தை போல் தாயை போல் ஆட்சி கேட்டி சுமந்திடுவார். உன்னை ஏற்றிடுவார். தந்தையை போல் தாயை போல் ஆட்சி கேட்டி சுமந்திடுவார். உன்னை ஏற்றிடுவார். திருவையார் கரப்பிடித்து காலமெல்லாம் நடத்திடுவார். திருவையார் காலமெல்லாம் நடத்திடுவார். காலமெல்லாம் நடத்திடுவார். திருவையார் கரப்பிடித்து காலமெல்லாம் நடத்திடுவார்.
ora kaba riba raba 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 ora kaba raba rima nagara raba ora baba sigara raba rima nigara raba. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த அபிஷேகத்தை உயர்த்தும். நம் தலைமையில் இருக்கிற தேவனுடைய அபிஷேகம் நம்மளை உயர்த்தும், நம்மளை உயர்த்தும், நம்மளை உயர்த்தும். ஓ, நம்மளை வாழாக்காமல் தலையாக்குற அந்த அபிஷேகம், நம்ம கீழாக்காமல் மேலாக்குற அபிஷேகம். ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால எத்தனை பேருக்கு விரட்ட போறீங்க? எத்தனை பேர் துரத்த போறீங்க? துரத்திடலாமா? ஆமென். ஹalleluya. சத்துருவை துரத்த போகிறோம். ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். அவராவி எனக்குள்ள சொல்லுங்க. அந்த பய ஆவி, சத்தமா சொல்லுங்க, பய ஆவி கர்த்தர் தரும் புது நாமத்தினால் அழைக்கப்படுவான்னு சொன்னார்ல, அந்த அபிஷேகத்தை உயர்த்தினார்ல. இன்னைக்கு இந்த அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்க போறோம். ஆமென். ஹalleluya. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புகளை. வல்லமையின் ஆவியானவர் எனக்கு ஆமென். அதை ரிசீவ் பண்ணுங்க. ஆமென். ஆவியை விட்டு கொடுங்க. ஆமென். ஆமென். இன்னைக்கு எல்லாம் பய ஆவி ஓடி போகுது. ஆமென். வல்லமையின் ஆவியானவர் எனக்கு வந்துவிட்ட காரணத்தினால் வல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்த செய்து வாழ்பவர் நான். இஷ்டம் போல அழைவதில்லை, அவர் சித்த செய்து. நல்ல கைத்தட்டி வல்லமையின் ஆவியானவர் நீங்க வந்துருங்க. கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் எனக்கு வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான விரட்டிவிட்டே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் திருத்தெருவா மனம் வீசுவே. கிறிஸ்துவுக்குள் நறுமணம் திருத்தெருவா மனம் வீசுவே. மிக்க பெரும் அனைவருக்கு நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. மிக்க பெரும் அனைவருக்கு நான் வாழ்வழிக்கும் வாசனையாவே. வல்லமையின் ஆவி நல்ல கைத்தடி பாடுங்க எல்லாரும். கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டே. வல்லமையின் ஆவியானவர் எனக்கு வந்துவிட்ட காரணத்தினால் கொல்லாத சாத்தான ஒரு சொல்லால. உலகத்துக்கு வெளிச்சம் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். உலகத்துக்கு வெளிச்சம் இந்த ஊரெல்லாம் காற்றடிப்பேன். ஒப்பாக பரவிடுவே நான் எப்போது சுவை தருவேன். ஒப்பாக பரவிடுவே நான் எப்போது சுவை தருவேன். வல்லமையை நிரப்புவார்கள். நிரப்புவார்கள். எஸ் நிரப்புவார்கள்.
பிறந்தவனா எந்த பாவம் செய்வதில்லை. தேவனால் பிறந்தவனா எந்த பாவம் செய்வதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், இதோ என்னை தீண்டுவதில்லை. கர்த்தரே பாதுகாக்கிறார், இதோ என்னை தீண்டுவதில்லை. வல்லமையே நாமையாம் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்டு. வல்லமையே ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லாத விரட்டிவிட்டு. கடவுளின் வாக்குறுதிக்கு நிறைவேற்ற வல்லவர் என்று கடவுள் எனக்கு வாக்களித்ததை நிறைவேற்ற வல்லவர் என்று நிச்சயமாய் நம்பியதால் நான் நம்பிக்கையில் நல்லவனானே. நிச்சயமாய் நம்பினனானே, நான் நம்பிக்கையில் நல்லவனானே. வல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டிவிட்டு. வல்லமையின் ஓராமானா ஓராகாதானா ஓரிமாகாதானா ஓராமா திறந்துங்க இயேசுவின் நாமத்தினால. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்தை விட்டு ஆமென் ஆமென் செய்கிற பிரயாசங்களை விட்டு தொழில்விட்டு விரட்டுகிற பொருளாம் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. ஓராகாதானா 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 சீதானா ஓரிமாகாதானா ரீமாஷகாதானா ரீமானவா ரீமானகாதானா ஓரிமானகாதானா ரீகாரவா சிகரவரவா. நன்றி ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. ஒவ்வொரு நிரப்பலுக்கை நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நிரப்பலுக்கை நன்றி அப்பா. ஒவ்வொரு பாதுகாப்பு நிரப்பலுக்கை நன்றி நன்றி. நல்ல கையை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? ஆவியிலே இறங்குகிறார். எல்லா நிலைமையும் மாறுகிறது, எல்லா போராட்டங்களும் மாறுகிறது. ஓ ராமா பயத்தின் ஆவி வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபரப சிகரவரவ ரிமனகதரப உரபரப சிகதரப ரிமனகதரப ரிமனகதரப உரகபரப ரிமனகதரப ரிமனகதரப ஓரிமனகதரப சிகதரப ரிமனிகபரபரப. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஓ ரபரப சிகபரப. ஆமென் ஆமென். பவராவி எனக்குள்ளே அந்த பயாவி. இந்த கால நேரத்துல எந்த காரியத்துல பயந்து போய் வந்தீங்களோ இன்னைக்கு சொல்லுங்க, பயத்தின் ஆவி என்னை விட்டு வெளியேறுவதாக. காரணம் அவர் வல்லமையின் ஆவியானவர். ஓ அவர் வல்லமை நிறைந்த ஆவியானவர். அவர் நமக்கு வாசம் பண்ணுகிற ஆவியானவர். இன்னைக்கு இந்த பய ஆவியை அணுகுவதில்லை. சொல்லுங்க, பய ஆவியை அணுகுவதில்லை. ரெண்டு கையை தட்டி ஆவியை நிறைந்து பய ஆவியை அணுகாது. பய ஆவியை அணுகுவதில்லை. என் குடும்பத்தை அணுகுவதில்லை. என் பிள்ளைகளை அணுகுவதில்லை. இயேசுவின் நாமத்தில் வெளியே, இயேசுவின் நாமத்தில் வெளியே, வியாதியின் ஆவி வெளியேறுவதாக. ஓ துன்பத்தை கொடுக்கிற ஆவி வெளியேறுவதாக. ஓ ராகாதா ராகாபானா ஓ ரிகாபாபா சிகதகபா ரிகதனா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது எந்த பய ஆவி நம்மை அணுகுவது இல்லை. ஆமென். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது ஆமென். 7 மாதங்கள் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு அப்படியே நம்ம நன்றி செலுத்த போகிறோம், நன்றி செலுத்த போகிறோம், துதிக்க போகிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya.